எஸ்பிபிக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் உதயமாகியிருக்காரு ஜாம்பவான் பாடகர். அவர் யாருன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறைந்த பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் கிடைத்த வாய்ப்பால் தமிழ் திரையுலகம் கொண்டாடிய பாடகர் உருவானது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகின் பிரபல பின்னணி பாடகர், மறைந்த பாடகரும் நடிகருமான மலேசியா வாசுதேவன். அவர் பாடகராக உருவானது எப்படி அப்படின்னு இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஒரு முறை அளித்த பேட்டியில் அவரே அதை சொல்லியிருக்கானா. என் மகன் பிறந்தான். 16 வயதிலே படம் தொடங்குச்சு. அதற்கு அருமை நண்பர் பாரதி ராஜா இயக்கம். நாங்கள் எல்லாம் நெருங்கிய நண்பர்கள். அதனால் அவரது படப்பூஜைக்கு எனக்கு கார்டு கொடுத்தாரு. பாடுவதற்கு கூப்பிடல. பூஜைக்கு வந்துடுயா, படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நானும் பூஜைக்கு போயிட்டேன். அந்த பாட்டு நான் பாட வேண்டிய பாட்டு இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வேண்டிய பாடல். என்ன ஆகியது அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியமும் வந்தார். அவருக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சு. அவரால் பாட முடியல. பாட முடியாது, ட்ராக் எடுத்துக்கோ, அதன் பின்பு வந்து பாடுங்க அப்படின்னார். அப்போது எல்லாம் பூஜையில் ட்ராக் எடுக்க மாட்டாங்க, நேரடியாக தான் பாடுவாங்க. யாரை பாட வைப்பதுன்னு புரியாமல் நான் வந்தவுடன் இளையராஜா வாசுவை பாட வச்சிடலாம், ட்ராக் பாடட்டும் அவன், அப்புறம் பார்ப்போம்னு சொன்னார். அப்போது இளையராஜா என்னை அழைத்து, இது ட்ராக் அப்படின்னு நினச்சி பாடாத, உண்மையாக நீ தான் பாடுறேன்னு நினச்சி பாடு, நல்லா இருந்தால் ஓகே ஆகிடும், உன் நேரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு பாடலை கற்றுக்கிட்டு நான் பாட ஆரம்பித்தேன். பி சுசிலாவோட பாடணும், செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா, அந்த பாட்டு தான் என்னை பட்டித்தொட்டி எல்லாமே கொண்டு சேர்த்த பாடல். அந்த பாட்டிற்கு பிறகு தான் நான் நிரந்த பின்னணி பாடகராகவே ஆனேன். ஓய்வே இல்லாமல் பாடுறேன். வரிசையாக கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், சிவப்பு ரோஜாக்கள்னு அனைத்து பூஜை பாடல்களும் நான் தான் பாடுறேன். ஒரு மனிதனுக்கு நேரம் வரும் வரை தான் கஷ்டம். நேரம் வந்துட்டா அவனுக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு பிஸி ஆகிடுவான் அப்படின்னு உருக்கமாக அவர் பேசியிருந்தார். செவ்வந்தி பூ முடிச்ச, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு, கோவில் மணி ஓசை தன்னை அள்ளி தந்த பூமி, பொதுவாக என் மனசு தங்கம், கோடைக்கால காற்றை, ஆசை 100 வகை, ஒரு கூட்டுக்குயிலாக, அதற்கப்புறமாக ஆகாய கங்கை, வெத்தலையை போட்டேண்டி, பேர் வச்சாலும் வைக்காம, அதற்கப்புறம் வெட்டி வேறு வாசம், அடி ஆத்தாடி, என்னம்மா கண்ணு அப்படின்னு தமிழ் திரையுலகின் எவர்கிரீன் பாடல்களை பாடிய பெருமை மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு உண்டு. பிரபல பாடகராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் உலா வந்தார். 1977ஆம் ஆண்டு முதல் நடிகராகவும் உலா வந்தார். ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், விஜய்னு பல பிரபலங்களுடன் நடித்தார். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராகவும் பாடகராகவும் உலா வந்த மலேசியா வாசுதேவன் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி சென்னையில் காலமானார். இவர் 1944ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மலேசியாவில் பிறந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் எப்படி பாடகராக அறிமுகமானார், வாய்ப்பு எப்படி கிடைச்சது, பின்னாடி அவருடைய கெரியர் எப்படி மாறுச்சு அப்படின்றது தான் அவர் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி, அதாவது அவர் மறைவுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.